ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద ఆపద్బాంధవ అనాథ రక్షక గోవింద గోవింద సర్వత్ర గోవిందనామ సంకీర్తనం గోవింద గోవింద ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆனந்த பத்மநாப சுவாமிக்கு, வில்லிபுத்தூர் நாச்சியாருக்கு, ஸ்ரீ பாமா ருக்மி சமேத நவநீத கிருஷ்ண பெருமாளுக்கு, ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு, ஸ்ரீ கருடாழ்வாருக்கு சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. செலவு தந்த திருவேண்டிடம் பாடியே செலவு தந்த திருவேண்டிடம் பாடியே பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திருந்தோள் மாலே மணிவண்ணா உன் செவ்வடி செவிதாவும் அடியோடு நின்னோடு விரிவிங்கு ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் மலமாமினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி சுடர் வலப்புறையும் ஆழியும் பல்லாண்டு படைப்போருக்கு முழங்கும் காஞ்ச சன்யமும் பல்லாண்டு வாழி திருவாய் மொழிப்பிள்ளை மாதவன் வாழும் மணவாளன் மாமுனியல் வாழியவன் மாலன் திருவாய் மொழிப்பரலை மாநிலத்தோர் தேடுமறை நெங்கூர் செய்தாமரை தாமரை வாழியை சேலை வாழி திருநாளி வாழியை துணியமாகும் முன்னூறும் வாழியை சுந்தர தோழினை வாழியை கையுமேந்திய முப்போரும் வாழியை கருணை பொங்கிய கண்ணினையே வாழியை பொய்யில்லாத மணவாள மாமுனி முந்தி வாழி புகழ்வாழி வாழியை அடியார் வாழ அழகர் வாழ நடந்தோடும் தந்தமிழ் நூல் வாழ கண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியை இன்னொரு நூற்றாண்டு இரும் என்னை போல் பிழை செய்வார் உலகில் உண்டோ உன்னை போல் பிழைவர் வருவார் உண்டோ அனைத்துக்கெல்லாம் வாழ வருள்ள ஏகாந்த மாமுனிவன் இந்த ஏழை கிளையம் அங்கே ராமானுஜதாசா
பாடல்ல சொல்லி இருப்பது போலவே நான் கண்ணனைத்தான் மணந்து கொள்வேன், நான் இப்படித்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், என்னுடைய திருமணத்தில் இன்னென்ன நிகழ்வுகள் இப்படி நடக்கும் அப்படின்னு அந்த காலத்திலேயே மிக அழகாக தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தியவர் ஆண்டாள் நாச்சியார். ஆகவே அந்த ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த 19வது நாள் பாசுரம் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல பாசுரம் என்னங்கிறத பார்த்துட்டு வருவோம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றற்கில்லையால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். இன்றைய பாடல்லேயும் நாச்சியார் நப்பின்னையோடு பேசுவதாகத்தான் அமைந்திருக்கிறது. குத்து விளக்கு எரிய கோட்டுக்கால் கட்டின் மேல், அதாவது அவர் எவ்வாறு துயில் கொள்கின்றார் அப்படிங்கிறத ரொம்ப அழகான ஒரு வர்ணனையாக நமக்கு கொடுத்திருக்கின்ற. அங்கே விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது. நல்ல உயர்ந்த கட்டில்ல நல்ல அற்புதமான பஞ்சனை மேலே படுத்து துயின்று கொண்டிருக்கக்கூடிய தேவியாகிய நப்பின்னையே நான் உன்னை எழுப்புகிறேன், நீ எழுந்து வா. நீயே எந்திரிக்கணும் அப்படின்னா நீ எழுந்தால்தானே உன் மார்பில் உறைந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணனை எழுப்புவாய். உனக்கு கண்ணனை விட்டு தரத்துக்கு மனசு கிடையாது, ஆனாலும் நீ எங்களுக்காக அந்த கருணையை காட்டு. நீ காட்டலைன்னா வேற யார் எங்களுக்கு அந்த கருணையை காட்டுவார்கள்? ஆகவே நப்பின்னை பிராட்டியாரே, கண்ணனை நீ மட்டும் வைத்து கொள்ளக்கூடாது, எங்களுக்கும் கொஞ்சம் தர வேண்டும், அவன் கருணையை நாங்களும் பெற வேண்டும். ஆகவே உன்னோடு உரைகின்ற அந்த கண்ணனை, உன் மார்பில் உரைகின்ற அந்த கண்ணனை எங்களுக்கும் கருணை காட்டுவதற்காக கொஞ்சம் அனுப்பி வை. அவருக்காக நாங்கள் பூஜைக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் தயார் செய்து வைத்துக் கொண்டு வழிபாட்டுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே கண்ணனை கொஞ்சம் எங்களுக்காக எழுப்பி அனுப்பிவிடு, கொஞ்சம் நேரம் பிரிந்திரு, எங்களுக்காக இந்த உதவியை செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்பதாக இந்த பாட்டு இருக்கு. ஒரு அழகான பாட்டுங்க. இந்த பாட்டுல நாச்சியார் அப்படியே ரொம்ப அழகா நப்பின்னையை நமக்கு மிக 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 நேர்த்தியாக காட்டுகின்ற. நப்பின்னையோடு இருக்கக்கூடிய கண்ணன் கருணை காட்ட வேண்டும் என்று சொன்னால் நேரா கண்ணனை பார்த்து நீ வா அப்படின்னு கூப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி கூப்பிடல, நப்பின்னையை கூப்பிட்டு நீ கண்ணனை கூப்பிடு அப்படின்னு சொல்றார். ஏன்? எப்போது நாம் இறையருளை பெற வேண்டும் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டோமோ அப்ப நமக்கு முதலில் யார் கருணை வேண்டும் அப்படின்னா தாயாரின் கருணை வேண்டும். இதை மறந்துவிடக் கூடாது. தாயார் கருணை காட்டினால்தான் இறைவனுடைய கருணை கிடைக்கும் அப்படிங்கிறது மிக மிக ஊர்ஜிதமான உண்மை. பலருடைய வாழ்க்கையில் இதை அனுபவித்திருக்கலாம். நமக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருக்கு அப்படின்னு நேரா போய் சுவாமி கிட்ட சொல்றதுக்கும் அம்பாள்கிட்ட சொல்லி சுவாமி கிட்ட சொல்றதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அதை எப்பயுமே நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதனால தாயார்கிட்ட முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா சுவாமி கிட்ட சொன்னோம்னா அது நிறைவேறும் என்பதை அடியேன் சொல்லல, ஆண்டாள் நாச்சியாரே சொல்லுகின்றார். இந்த பாடல்ல இதை நமக்கு ஒரு அழகிய தாத்பரியமாக எடுத்துரைத்திருக்கின்றார். உத்தமன் வேர்வாடி நாங்கள் அம்பாவைக்கு சாதி நேராடினார் இங்கிருந்து நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்து ஓங்கு பெருசங்களோடு கைவர உங்களை போதில் பரிவண்டு கண்டெடுத்த தேங்காதே பூனில் தீர்ந்த மலைவற்றி வாங்கை உடல் கரைக்கும் வள்ளல் பெருமசுகள் நீங்காத செல்வம் நிறைந்து. कृष्ण कृष्ण मुकुंद जनार्दन कृष्ण कृष्ण मुकुंद जनार्दन कृष्ण गोविंद नारायण हरे कृष्ण गोविंद नारायण हरे अच्युतानंद गोविंद माधव अच्युतानंद
சச்சிதானந்த நாராயண ஹரே சச்சிதானந்த நாராயண ஹரே கையில் கோலொன்று கொண்டு தேரோட்டினான் கையில் கோலொன்று கொண்டு தேரோட்டினான் கண்ணன் குழல் ஒன்று கொண்டு இசை பாடினான் கண்ணன் குழல் ஒன்று கொண்டு இசை பாடினான் தைத்தாவென்று தை தைத்தாவென்று தை தை தைத்தாவென்று பாம்பின் மேலாடினான் தை தைத்தாவென்று தை தைத்தாவென்று தை தை தைத்தாவென்று பாம்பின் மேலாடினான் தை தைத்தாவென்று பாம்பின் மேலாடினான் தைத்தாவென்று பாம்பின் மேலாடினான் தன்னுள் ஆவென்று அகிலமோ காட்டினான் தன்னுள் ஆவென்று அகிலமோ காட்டினான் தன்னுள் ஆவென்று அகிலமோ காட்டினான் தன்னுள் ஆவென்று அகிலமோ காட்டினான் அந்த கோவிந்தனை பாடு நெஞ்சமே அந்த கோவிந்தனை பாடு நெஞ்சமே அந்த கோவிந்தனை நாடு நெஞ்சமே அந்த கோவிந்தனை நாடு நெஞ்சமே அந்த கோவிந்தனை தேடு நெஞ்சமே அந்த கோவிந்தனை தேடு நெஞ்சமே அந்த கோவிந்தனை தேடு நெஞ்சமே அந்த கோவிந்தனை தேடு நெஞ்சமே ஒரு குறையில்லையே கண்ணன் தஞ்சமே ஒரு குறைவில்லையே கண்ணன் தஞ்சமே ஒரு குறையில்லையே கண்ணன் தஞ்சமே ஒரு குறைவில்லையே கண்ணன் தஞ்சமே கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே கிருஷ்ண கோவிந்த நாராயண 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 நான் அவனை நம்புறேன். நிறைய பேர் என்ன கேலி செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க உன்னோட கடவுள் எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் நீ இருக்கன்னு எப்படி சொல்றது? அவங்கள நான் எப்படி நம்ப வைக்கிறது? நான் சொல்றத முதல்ல கேளு. கண்ணு, மூக்கு, கையு, காலு, காது இதெல்லாமே வெளியவே இருக்கும். அது எல்லார் கண்ணுக்கும் தெரியும். பிரெயின், ஹார்ட், கிட்னி, லிவர் இதெல்லாமே உள்ளதா இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்ச உங்களால உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் நானும். எங்க இருப்ப, எப்படி இருப்ப, எப்ப வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ఏడుకొండలవాడ